அனைவருக்கும் அன்பான வணக்கம். மை தமிழுக்காக நான் உங்கள் சுற்றுவேல். இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்குள்ள இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க யாரு பாத்தீங்கன்னா விசித்ரா செந்தில்குமார். ஸோ இவங்களை பத்தி சொல்லணும்னா பூர்வீகம் கோயம்புத்தூரை கொண்டவங்க, தற்போது திருப்பூர்ல வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா இந்த முதல்ல இந்த புற்றுநோய் நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தலைமுடி உதிர்றத அதிக முடி இருக்கவங்ககிட்ட கலெக்ட் பண்ணி அதை தோப்பாவா செஞ்சு பல்வேறு உதவிகளை இந்த புற்றுநோய் நோயாளிகளுக்கு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது போக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பால். சில பெண்களுக்கு குழந்தை பிறந்தப்ப தாய்ப்பால் குறையா இருக்கும், அப்ப சில பெண்களுக்கு அதிகமா இருக்கும். அப்ப அந்த தாய்ப்பாலை கலெக்ட் பண்ணி இல்லாத பெண்களுக்கு வழங்கி ஒரு சமூக சேவையா தமிழ்நாடு பூரா ஒரு பெரிய லெவல்ல பேசப்படுற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பள்ளி அவேர்னஸ், பட்டாம்பூச்சி வளைப்புன்னு சொல்லி நிறைய கிட்ட இருக்கு. ஒரு பொது சேவையா இதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பல்வேறு கேள்விகள், அந்த பொது சேவை சார்ந்த கேள்விகள் இருக்கு. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்க பூர்வீக கோயம்புத்தூரை கொண்டவங்க. திருப்பூர்ல நீங்க திருமணமாகி திருப்பூர்ல பொது செட்டில் ஆயிருக்கீங்க. இந்த பொது சேவை இருக்கு இல்லைங்களா, இந்த தாய்ப்பாலுங்கிறது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய விஷயம். அது இன்னைக்கு கிராம மக்களுக்கு சரி, சிட்டி வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் சரி, சில பெண்களுக்கு தாய்ப்பால் இல்லாம கூட போயிருது. அதுக்கு உணவு முறையா எப்படி சொல்றது இல்லை, அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. கலெக்ட் பண்ணி இல்லாதவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது. நாங்களும் உங்களை பல இடத்துல பார்த்திருக்கோம், செய்தி சேகரிச்சிருக்கோம். ஆனா இந்த நேர்காணல் மூலியமா நேயர்களுக்கு அதை கொஞ்சம் நீங்க விளக்கி சொல்ல வேண்டிய. இப்ப இந்த தாய்ப்பாலுங்கிறது வந்துங்க இருக்கிறவங்க எப்படி கலெக்ட் பண்றீங்க, இல்லாதவங்களுக்கு எப்படி வழங்கப்படுறீங்க, அதுக்கு எந்த முறையை கையாண்டி இதை பண்ணணுங்கிற நோக்கம் ஃபர்ஸ்ட் எப்படி? ஓகேங்க, நான் வந்து 2020 ரோட்டரியில ஜாயின் பண்ணேங்க. 2020-21 நான் பிரசிடென்ட் ஆனேன். அப்ப திருப்பூர் அரசு மருத்துவமனையில தாய்ப்பால் வங்கி ஆரம்பிச்சாங்க கவர்மெண்ட் மூலமா. அப்ப அந்த வங்கி ஆரம்பிக்கும் போது அவங்க ரோட்டரி கிளப்ல சில ஹெல்ப் கேட்கறாங்க. எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், டேபிள் வேணும், இண்டக்ஷன் ஸ்டவ் வேணும்னு ஒரு ரெக்வஸ்ட் நம்மளுக்கு வருது. அந்த ரெக்வஸ்ட்காக ஓகேங்க நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட போறோம். அப்பதான் தாய்ப்பால் வங்கின்னு தெரிய வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கலெக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறோம். இதுதான் முதல். இதை பத்தி எனக்கு அப்ப பெருசா எதுவுமே தெரியாது. தாய்ப்பால் கேட்டாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ், சில விஷயங்கள் கேட்டாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம், அதோட சரி. நெக்ஸ்ட் டைம் போறப்போ இந்த பால் யாருக்கு போய் சேருது, இது என்ன ப்ரொசீஜர்னு நாங்க மில்க் பேங்க்ல போய் கேக்குறோங்க. கேட்கும் போதுதான் சொல்றாங்க இது இந்த மாதிரி எடை குறைவான குழந்தைங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 700 கிராம் எடை இருக்கிற குழந்தைய என்கிட்ட காமிக்கிறாங்க. அதுதான் நான் முதல் எடை குறைவான குழந்தைய பாக்குறேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஓகே இந்த குழந்தைக்கு போகுதுன்னா நம்ம ஏன் இதை நல்லா சிறப்பா செய்யக்கூடாது அப்படிங்கும் போதுதான் இதுதான் ஸ்டார்டிங். சோ இப்படி ஆரம்பிச்சோம். அங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கலெக்ட் பண்ண மில்க பாஸ்டரைசேஷன் பண்ணி லேப் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடை குறைவான குழந்தைகள், குறை பிரசவத்துல பிறந்த குழந்தைகள், அப்புறம் பிரசவத்துல அம்மா தவறி போயிருவாங்க அவங்களுக்கு, அம்மா சிக்கா இருப்பாங்க அவங்களால பாப்பாக்கு பால் கொடுக்க முடியாது அவங்களுக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட குழந்தைகள். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். திருப்பூர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் திருப்பூர்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். இப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு டிராவல் பண்ணும்போது தான் தெரியுது எல்லா பக்கமுமே இந்த கைவிடப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. இன்னும் வருத்தத்துக்குரிய விஷயம்னா 10 வயசு குழந்தையெல்லாம் கூட, அதைவே நான் குழந்தைன்னு சொல்றேன், 10 வயசுல இருக்கிற குழந்தைங்க கூட கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகி இருக்கிற வேதனை நம்ம நாட்டுல இன்னுமே இருக்கு. சோ அந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் முக்கியம் தானுங்க. அப்ப நீங்க அரசு உதவியோட அந்த அதிக பால் இருக்கிற பெண்களை சந்திச்சு கலெக்ட் பண்றீங்க, இல்ல குடுக்கறது அரசு உதவியோட கொடுக்குறீங்களா, இல்ல உங்களுடைய தனிப்பட்ட இதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது குழு வச்சிருக்கீங்களா, இல்ல டாக்டருடைய கன்சல்டிங்ல தான் பண்றீங்க? இது டாக்டர்ஸோட கன்சல்டன்சி இருக்குங்க. டாக்டர்ஸ் அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அந்த ரிப்போர்ட் இருக்கு, அவங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல எல்லாமே கிளியரா இருக்கணும். HIV பிரச்சனை இருக்கக்கூடாது, சீராலஜி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கிற தாய்மார்கள் கிட்ட இருந்து தான் நம்ம பால் கலெக்ட் பண்றோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டரி சங்க அமைப்பு மூலமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு பெண்மணியா ரோட்டரி சங்கத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு பெண்ணா இருக்கும்போது இன்னொரு பெண்ணா அணுகிறது ரொம்ப சுலபமா இருக்கு. ஆண்கள் கிட்ட அவங்க இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதை விட பெண்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா டிஸ்கஸ் பண்றாங்க. சோ இது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க உனக்கு தாய்ப்பால் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல பலகாரம் கொடுக்க போற பழக்கம் இருக்குங்களா, அப்ப அவங்க சொல்லுவாங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தாய்ப்பால் குழந்தைக்கு உன்னோட பாப்பாக்கு போக மிச்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தாய்ப்பால் தானன்னு ஒண்ணு இருக்கு, நீ கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அதோ இந்த மாதிரி விசித்திரா இருக்காங்க, அவங்க நம்பர் நீங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சோ அவங்க அந்த மதர் நம்மளை கான்டாக்ட் பண்றப்போ நம்ம அவங்களுக்கு வழிமுறைகள் சொல்றோம். இந்த மாதிரி டொனேட் பண்ணணும், இப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கலெக்ட் பண்றதுக்கான பவுச்சஸையும் நம்மளே கொடுத்துறோம்.
ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப டெலிவரி ஆனப்ப உங்களுக்கு வந்து உடல்நிலையில கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கண்டிப்பா மனநிலையிலயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சோ இதெல்லாம் தாண்டி பாப்பா வந்து நைட் ஃபுல்லா தூங்காது, பகல்ல பாப்பா தூங்கிக்கும், ஆனா அம்மானால பகல் ஃபுல்லா தூங்க முடியாது, எல்லாத்துக்கும் அந்த சூழ்நிலை வந்து அமையறது இல்லைங்க. சோ இப்படி இருக்கும்போது அவங்க வந்து தாய்ப்பால் தானம் பண்ணணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். இதுல வந்து நீங்க பவுச் வாங்குங்க, பம்ப் வாங்க, கலெக்ட் பண்ணி எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னா இது வந்து சாத்தியப்படாதுங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அவங்களோட அட்ரஸ்க்கே வந்து பவுச்சஸ் அனுப்பிச்சு வச்சிடறோம். பக்கத்துல இருந்தாங்கன்னா நம்ம நேரடியா போய் கொடுத்துட்றோம். அதே மாதிரி பம்ப், எலக்ட்ரிக்கல் பம்ப் பாத்தீங்கன்னா 5,000ல இருந்து 15,000 20,000 வரைக்கும் விலை வருது. அது ஒரு தாய்மார் வந்து இது வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு திருப்பி நம்மளுக்கு வந்து கொடுத்துற சொல்லிடுறோங்க. இது ஒண்ணு. ஓகே, இப்போ அதை நீங்க கலெக்ட் பண்ணி மருத்துவமனைக்கு தான் கொடுத்துருவீங்க. ஆமாங்க, ஆமா. அந்த மருத்துவமனையில வந்து அந்த பால் வந்து உடனே செலுத்த முடியாது இல்லைங்களா? அந்த இல்லாத தாய்மார்களுக்கு அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு இல்லாதப்போ தான் வழங்குவாங்க. அப்ப அந்த தாய்ப்பாலுங்கிறது இப்ப சாதாரண நம்ம ஃப்ரிட்ஜ் எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, கூலிங் கெடாம இருக்கிறதுக்காக வந்துருச்சு. அப்ப வந்து எத்தனை நாள் வரைக்கும் அந்த பாலை கெடாம இருந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த நாள் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். அப்ப கெட்டு போன பாலை கொடுத்தோம்னா கூட ஒரு தவறாயிரும். அது வந்து டாக்டர்கள் இருக்கு, நீங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கறதா அவங்க வேலையா. அப்ப அந்த பால் எத்தனை நாள் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி அந்த தாய்மார்கள் கொடுப்பாங்க? நம்ம வந்து தாய்ப்பால் வந்து லிக்விடா இருந்துச்சுன்னா நீங்க ரூம் டெம்பரேச்சர் வச்சீங்கன்னா 4 மணி நேரம் யூஸ் பண்ணலாங்க. நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரோசன் மெத்தட், ஐஸ் கட்டியா நம்ம வந்து அதை மாத்திரோம் ஃப்ரீசர்ல வச்சு. சோ அந்த ஃப்ரோசன்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்து 6 மாசத்து வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. 6 மாசம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்காது. சோ நம்மளுமே கலெக்ட் பண்ற நம்மளுமே வந்து இப்ப நான் வந்து ஒரு மதர் கிட்ட இருந்து வாங்குறேன், ஒருத்தவங்க வந்து ஒரு 10 லிட்டர் பால் தர்றாங்கன்னு வைங்க, ஒரு 10 பேக்கெட்னு வச்சுக்கலாம். அதை வந்து நான் வந்து உடனடியா டெய்லி நான் கொண்டு போய் ஜிஹெச் கொடுக்க முடியாதுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சர்டன் லிட்டர் ஆனதுக்கு அப்புறம் தாய்ப்பால் வங்கியில கொண்டு போய் கொடுக்கற வரைக்கும் அது என்னோட கேர் ஆஃப்ல தான் இருக்கும். பிகாஸ் அதை நான் வந்து பத்திரமா பாதுகாத்துக்கணும். சோ கரண்ட் போக கூடாது, டீப் ஃப்ரீசர்ல இருக்கணும். இது எல்லாமே ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஷட் டவுன் ஆகுதுன்னா பால் கெட்டு போயிருங்க. சோ இது எல்லாமே நம்ம கண்ணுங்கருத்துமா பார்த்து பத்திரமா கொண்டு போய் அங்க கொடுக்குறோம். அங்க கொடுத்து அவங்க டேட் வைஸ் வந்து பாஸ்டரைசேஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து இப்ப திருப்பூர்ல ஆரம்பிச்சீங்க, இது ஒரு அவேர்னஸ், இது ஒரு பொது சேவையை திருப்பூர்ல ஆரம்பிச்சீங்க, ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இது. இப்ப திருப்பூர்ல மட்டும்தான் இது, கோயம்புத்தூர்ல மட்டும்தான் பக்கத்துல இருக்கிறதா பண்ணிருக்கீங்களா, இல்ல பக்கத்துல உள்ள மாவட்டங்கள் தமிழகம் முழுவதுமா பண்றதுக்கு பண்ணிருக்கீங்களா? அப்படி பண்ணுனா உங்களுடைய குழு அங்க எல்லா ஊர்லயும் இருப்பாங்க இல்லைங்களா? அங்கெல்லாம் அது எந்த முறையில? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நாங்க திருப்பூர்ல மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோங்க. கடந்த ஒரு 4 வருஷமா திருப்பூர்ல மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம், திருப்பூர்ல இருக்க தாய்ப்பால் வங்கிக்கு. ஆனா அப்பப்ப தாய்ப்பாலோட டொனேட் பண்றவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகும் போது, அமௌண்ட் குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகும் போது கோயம்புத்தூர்ல இருக்கிற மில்க் பேங்க்கும் கொடுத்தோம். இப்ப இந்த வருஷம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா டொனேட் பண்றவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி, நம்மளுக்கு தாய்ப்பால் நிறைய கலெக்ட் ஆகுதுங்க. சோ என்ன பண்ணேன்னா எங்க தாய்ப்பாலோட தேவை அதிகமா இருக்குதுங்கிறத ரோட்டரி மக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு மணப்பாறை ஜிஹெச்ல அங்கேயும் மில்க் பேங்க் இருக்கு, அங்கேயும் வந்து தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் திருச்சி ஜிஹெச்லயும் மில்க் பேங்க் இருக்குங்க, சேலம்லயும் இருக்கு. இங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. ஆனா இந்த தாய்ப்பாலுக்காகன்னு சொல்லி தாய்ப்பால் பெறப்படுற இடத்துலயோ இல்ல தாய்ப்பால் வழங்கப்படுற இடத்துலயோ ஏதாவது ஒரு சிறிய தொகையோ பெரிய தொகையோன்னு சொல்லி நீங்க பண்றதுல ஒரு டாக்டர்களோ சம்பந்தப்பட்டவங்களோ வாங்குறது உண்டா, இல்ல முழுக்க இது எல்லாமே வாங்கப்படுற இடத்துல கொடுக்கப்படுறது இலவசமா தான் இருக்கு? இலவசமா தான் இருக்கு. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இலவசமா தான் இருக்கு. நம்ம கவர்மெண்ட்ல வந்து நானே போய் இப்ப வந்து எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் நான் வந்து கொண்டு போய் கொடுத்தாலும் திருப்பி எனக்கு தர மாட்டாங்க. நம்ம தான் கலெக்ட் பண்ணி துறை வச்சுக்கிறத நான் வந்து கையெழுத்து போட்டு பண்ணிட்டு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. அங்க இருக்கிற என்ஐசியூல இருக்கிற பேபிஸுக்கு தான் வந்து இது போய் சேரும். இது எத்தனை வருஷமா இது 5 இயர்ஸ் ஆச்சுங்க. 5 years ஆச்சு. ஆனா இது வரைக்கும் நீங்க கலெக்ட் பண்ணி கொடுத்ததுல எந்த விதமான தவறும் நடந்தது? இது வரைக்கும் எந்த ஒரு மில்க்கும் வந்து நம்மளுக்கு வந்து லேப் டெஸ்ட்ல டிஸ்கார்ட் ஆனது கிடையாது. கடவுள் புண்ணியம். பால் இல்லாத தாய்மார்களுக்கு டாக்டர் மூலமா சரியா போய் சேர்ந்துருதாங்க, கரெக்டா நல்லபடியா போய் சேர்ந்துருது. அதையும் சிரமப்பட்டு அதை கலெக்ட் பண்ணி ஆமாங்க சரியா போய் சேர்ந்துதான் இருக்கு. ஒரு சில மருத்துவமனையில சில தாமதப்படுத்துறதா கூட ஒரு ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கரெக்டா போயிடுது. அப்படி போகாத பட்சத்துல உங்களுக்கு புகார் வருமா ஏதாச்சும்? இல்ல இது வரைக்கும் வந்தது இல்ல. நான் என்ன பண்ணுவேன்னா கலெக்ட் பண்ணி குடுக்கறதோட நிறுத்தாம போறப்ப வந்து நான் டாக்டர் கிட்டயும் அங்க இருக்கிற மில்க் பேங்க் ஸ்டாஃப் கிட்டயும் நான் வந்து கேட்டுக்குவேன், எவ்வளவு குழந்தைங்களுக்கு பயனடைஞ்சது, ஏதாவது மில்க் டிஸ்கார்ட் ஆச்சா அப்படிங்கறத நான் வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் இவ்வளவு செலவு பண்ணி பண்றப்ப அது ப்ராப்பரா போய் சேரணுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி. அதனால இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்து தவறு நடந்தது இல்லைங்க. பொது சேவைக்கு பெரிய வாழ்த்துக்கள் தான். ஆனா வந்து இப்ப தாய்ப்பால் இன்னொன்னு அடுத்து உங்களை பத்தி ஒண்ணு கேள்விப்படுது என்னன்னா, அந்த புற்றுநோயில பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க இல்லைங்களா, இருக்குங்களா, புற்றுநோயினால இந்த முடி விழுந்துரும், உடம்பு சுருங்கிரும், அந்த மாதிரி சில டாக்டரோட இன்ஸ்பெக்ஷன்ல இருக்கு. அதுல வந்து அவங்களுக்கு முடி அதிகமா இருக்கவங்க கலெக்ட் பண்ணி ஒரு தோப்பா வடிவத்துல செஞ்சு அவங்களுக்கு ஒரு பொது சேவை வழங்கிட்டு தான் கூட எங்களுக்கு ஒரு தகவல் இருக்கு. அப்ப அது எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அது
அது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க, அது எவ்வளவு பேருக்கு பண்ணிருப்பீங்க, எந்தெந்த ஊர்களை ஓகே, அதுவும் வந்து நான் 2021 தான் நான் ஸ்டார்ட் பண்ணதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா உலக புற்றுநோய் தினம்னு ஒரு நாள் வந்து 20ஆம் தேதி சம்திங், எனக்கு டேட் ஞாபகம் இல்ல. அது அந்த டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருமே பண உதவிகள் பண்றதை தாண்டி வேற ஏதாவது கேன்சர் பேஷண்ட்டுக்கு தேவையான்னு பார்க்கும்போது இந்த தலைமுடி விக்கு பத்தி நான் வந்து படிச்சேங்க. அப்ப வந்து என்னன்னா, அதிகமா முடி இருக்கிறவங்க கிட்ட அவங்க விருப்பப்பட்டு கட் பண்ணி ப்ராப்பரான முறையில கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம விக்கு தயாரிக்க முடியாதுன்னா அதுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி வேணுங்க. சோ நம்ம வந்து தமிழ்நாட்டுல தொலாவன, அதே மாதிரி நார்த் இந்தியாலையும் பார்த்தாங்க யார் வந்து ப்ராப்பரா ஒரு சர்வீஸா பண்றாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு கிடைச்சது வந்து சென்னையில செரியன் ஃபவுண்டேஷன். அவங்களும் ஒரு ரொட்டேரியன் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, விக்கு வந்து பண்ணி அஃபோர்டபுள் பணம் கொடுத்து வாங்க முடியாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செரியன் ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா முடி கலெக்ட் பண்ணி விக்கு பண்ணி பண வசதி இல்லாம ஒரு விக்கு வந்து 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் வருங்க. மருந்து செலவும் போக இந்த விக்கும் வாங்கி வைக்க முடியாதவங்களுக்கு வந்து இலவசமா கொடுக்குறாங்க. சேம் இது என்னன்னா, திருப்பி அவங்க வந்து விக்கை யூஸ் பண்ணி அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அதை திருப்பி அவங்க கொடுத்துடலாம். அதே வந்து திருப்பி வந்து அவங்க ஸ்டெரிலைஸ் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசு பள்ளிகள் எல்லாம் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதா, நீங்க போய் அவங்களுக்கு நல்ல வழி, அதாவது ஃபெயில் ஆகிருந்தா இது ஃபெயில் ஆயிட்டாலும் மனம் தளராம இருக்கணும் அப்படி மாதிரி ஒரு விழிப்புணர்வா அரசு பள்ளிகள்ல நிறைய இடத்துல, தனியார் பள்ளியும் பண்றீங்கன்னு தகவல் வச்சு, அரசு பள்ளிகள்ல முக்கியமா பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் வச்சு, இப்ப அது தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி பண்ணா அது எந்த மாதிரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு சொல்லுங்க? அரசு பள்ளி மாணவர்கள் ஏன்னா தனியார் பள்ளியிலும் பண்றாங்க. அரசு பள்ளியில என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயினா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலா வீக்கா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்றதுக்கோ அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுக்கோ வந்து ஒரு கரெக்டான ஸ்பேஸ் இல்லதான் நான் உணர்றேன். இப்ப நீங்க நிறைய பாப்பீங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள். இது ஏன் நடக்குது? நான் சொன்னேங்க 10 வயசு குழந்தை கூட கன்சீவ் ஆகி வருதுங்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவங்க எமோஷனலா பேலன்ஸ்டா இல்ல. பிகாஸ் நீங்க போய் ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு அன்பா அரவணைப்பா ஒரு பொண்ணு கிட்ட பேசுனீங்களா, பையன்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க. ஆனா பெண்கள் தான் வந்து நம்ம ஊர்ல வந்து ஜாஸ்தியா இருக்கு பாதிக்கப்படுறாங்க. என்னன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு அன்பா அரவணைப்பா பேசும்போது அவங்க வந்து அந்த வேக்கானம் இல்லாம அவங்க கிட்ட வந்து விழுந்துடுறாங்க. இதுதான் வந்து இப்போத சூழ்நிலையா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பெண்ணா நான் போய் ஒரு பெண்மணியா நான் போய் ஒரு பொண்ணு ஒரு சின்ன குழந்தை கிட்ட பேசினாலே அந்த பொண்ணு வந்து நீங்க எங்க கூடவே இருந்துடுறீங்களா, எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்படிங்கும் போது, அப்ப அவங்களுக்கு வந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டிங்கிறது இல்லைங்க. நம்ம என்னதான் வந்து படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் காசு பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெண் வந்து எல்லாத்துக்குமே எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணும். ஆனா ஒரு பெண் வந்து என்னைக்குமே வந்து எமோஷனலா ஸ்டேபிளா இருக்கணும். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி வேக்கானமா இருக்கணும். அது இல்லைன்னா நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஏமாற்றப்படுவோம். அந்த மாதிரி அவேர்னஸ் மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல அவங்க படிப்புக்கு இல்ல மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஊக்கப்படுத்துறது இல்லைங்க? அது நம்ம வந்து ரோட்டரி மூலமா பண்றோம். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, பெண்கள் வந்து தன்னம்பிக்கையா தைரியமா இருக்கணும், அண்ட் வேக்கானமா கண்டிப்பா இருக்கணும். அதுதான் வந்து முக்கியம். நீ படிப்பே இல்லாட்டி பரவாயில்ல, உனக்கு அந்த தைரியம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற திறமையும் இருந்துச்சுன்னா நம்ம எங்க வேணாலும் போய் ஜெயிச்சிடலாம், நிம்மதியாவும் வாழ்ந்துடலாம். அதுதான் முக்கியம். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பாலியல் தொந்தரவுகள் பிரச்சனை, அதுல ஆண் பெண் இருந்தாலும் பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த போதை பழக்கத்துக்கு நிறைய அடிமையாகி இந்த மாணவர்களும் இளைஞர்கள்லாம் கூட நிறைய, அது ஒரு பெரிய சர்ச்சையா தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க, அளவு இந்தியா பூராவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இப்ப இந்த பள்ளியில வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க இடத்துல இந்த மகாவிஷ்ணு ஒருத்தர் கூட இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு ஆன்மீக வழியில முன்ஜென்மம் பிறப்பு ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தா அது ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி அதுல இருந்து தேவையில்லாம யார் மாணவர்கள இது பண்ணக்கூடாது, தவறான பாதைக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து அந்த நபரை கைது கூட பண்ணி இதாயிருச்சு. இப்ப அந்த அவர் பண்ண அந்த பிரச்சனைக்கு அப்புறம், அந்த சர்ச்சைக்கு அப்புறம் இப்ப தொடர்ச்சியா அரசு பள்ளிகள்ல உங்களால அந்த விழிப்புணர்வு கொண்டு வர முடியுதா, இல்ல சில சிக்கல்கள் வருதா? நிறைய சிக்கல்கள் இருக்கு. நாங்க எங்களால போவே முடியறது இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ரீச் பண்ணவே முடியறது கிடையாது. இந்த மாதிரி அவேர்னஸ் ஸ்பீச்னாவே வந்து அவங்க நோ சொல்லிடுறாங்க, ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிடுறாங்க. இல்லாட்டி பெர்மிஷன் வாங்க, அங்க பெர்மிஷன் வாங்க, இங்க பெர்மிஷன் வாங்க, அது பெரிய சிக்கலா தான் இருக்குதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தைங்களை மீட் பண்ணி பேச முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம வந்து மருத்துவ முகாம் நடத்துவோம், கண் சிகிச்சை முகாம் நடத்துவோம். ஒரு கிராமத்துல எல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்கதான் வந்து இடம் இருக்கும், அதுக்கு கூட எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ அது பெரிய பாதிப்பு தான். அதனால இப்ப நீங்க உங்க விழிப்புணர்வு குறைஞ்சிருச்சு. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. முதல்ல வந்து மாசத்துல ஒரு 5 ப்ரோக்ராம் 6 ப்ரோக்ராம் நம்ம வந்து பண்ணுவோம் ஸ்கூல்ஸ்ல அப்படின்னா, இப்ப எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயே நாளாச்சுங்க. ஒரு நல்ல விஷயம். ஆனா ஆமா, தடப்பட்டுருச்சு. ஆமாங்க, தடப்பட்டுருச்சு.
ஓகே, இப்போ விவசாயி சார்ந்த இந்த இந்த பட்டாம்பூச்சி வளர்ப்பு, இந்த அதெல்லாம் நிறைய இயற்கை இப்ப பொதுவாவே வந்துங்க, இப்ப குருவி பறவை கூட நம்ம பார்க்க முடியல. பூராமே இந்த கதிர்வீச்சுனால நிறைய இருக்குது. அதுல கூட சிலது இந்த பட்டாம்பூச்சி வளர்ப்பு, அந்த விவசாயம் சம்பந்தப்பட்டதெல்லாம் கூட நீங்க எடுத்து பண்ணிட்டீங்க. அது அது அக்ரிக்குள்ள எந்த அளவுக்கு பண்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட காலத்திலேயே நம்மளோட காலத்துலயே சொல்லலாம் பாத்துருப்போம். பட்டாம்பூச்சி வந்து புடிச்சு விளையாடின காலம் எல்லாம் இருக்குது. தும்பப்பூ செடி நீங்க பாத்துருக்கீங்களா? நம்ம எல்லாம் வந்து காடு ஃபுல்லா தும்பப்பூ செடி இருக்கு. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தைய கேளுங்க, ஒரு 10வது படிக்கிற பையனோ 2வது படிக்கிற பையனோ, நீ பட்டாம்பூச்சி எப்ப பார்த்தா, இன்னைக்கு எவ்வளவு பட்டாம்பூச்சி பாத்தீங்கன்னா 0ன்னு சொல்லுவா, இல்ல 1ன்னு சொல்லுவான். தும்பப்பூ செடி பத்தி அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா இப்ப இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து நம்ம வந்து காடுகளை அழிச்சு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற தரிசு நிலத்தையே அழிச்சு ஒரு காரை போட்டு வண்டி நிறுத்தத்துக்கு யூஸ் பண்ணிடுறோம். ஒன் திங். இன்னொன்னு வந்து நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிடறோம். இன்னொன்னு ஏதாவது செடி இருந்தா அந்த செடினால பிரயோஜனம் இல்லைன்னா உடனே வந்து அதை களைக்கொல்லி எடுத்து பண்ணிடுறோம். நம்மளுக்குதான் பிரயோஜனமே இல்லையே தவிர சின்ன சின்ன உயிரினங்கள், பூச்சிகளுக்கு, சின்ன பறவைகளுக்கு, பட்டாம்பூச்சிக்கு, தேனீக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த செடிகள் தான் வந்து வாழ்வாதாரமா இருக்கு. அது யாருமே வந்து நம்ம வந்து நினைக்கிறது கிடையாதுங்க. சோ அதனால பட்டாம்பூச்சிகளோட எண்ணிக்கையும் சிறு சிறு பூச்சிகளோட எண்ணிக்கையும் கம்மியாயிட்டு வருதுங்க. அது எந்த மாதிரி நீங்க அவேர்னஸ் பண்ணி அதை உற்பத்தி பண்றதுக்கு இது என்னன்னா ஒண்ணு இல்லைங்க. அதே திருப்பி குழந்தைங்க கிட்ட தான் வர்றோம். ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு க்ரோன் அப், நம்ம இனி போய் எதுவும் பண்ண முடியாது. குழந்தைங்க கிட்ட சொன்னா என்ன, ஃபியூச்சர் ஜெனரேஷன் அவங்க எவ்வளவு படிச்சு எவ்வளவு வருமானத்துல வாங்கி எவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தாலும் சுற்றுப்புற சூழல் நல்லா இல்லைன்னா அவங்களால வந்து வாழ முடியாது. சோ அதுக்கான விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லணும். அவங்களுக்கு என்ன பண்ணா, எதுக்காக பட்டாம்பூச்சி, ஏன் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு இம்பார்ட்டன்ட், பட்டாம்பூச்சினால என்ன பயன்கள், அது ஏன் அழிஞ்சிச்சு, இப்ப அழியாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவேர்னஸ் மூலமா சொல்றோம். அண்ட் இன்னொன்னு வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது அப்படின்னா ஒரு 3000 4000 செலவுல பட்டாம்பூச்சி பூங்கான்னு நம்ம ஒண்ணு அமைச்சு கொடுக்குறோம் ஸ்கூல்லயேங்க. நம்மளோட செலவுல வந்து அமைச்சு கொடுக்குறோம். ரோட்டரி மூலமா நம்ம வந்து அமைச்சு கொடுக்குறோங்க. அப்ப அது என்ன ஆகும்னா, டெய்லி குழந்தைங்க வந்து அதுக்கு செடி தண்ணி ஊத்துவாங்க, அதுல பூ வரும், அதுல பட்டாம்பூச்சி வரும். அதை பார்த்து 2 குழந்தை அவங்க வீட்டுல போய் 2 செடி வைப்பாங்க. இன்னொன்னு, ஒரே ஒரு குழந்தை வந்து ஒரு செடியவோ மரத்தவோ வெட்டுறப்ப இதை வெட்டாதீங்க, இது நம்மளுக்கு ஆகாதுன்னு இருந்தாலும் சிறு பறவைகளுக்கு, பட்டாம்பூச்சிகளுக்கு இது ஆகும், வெட்டாதீங்கன்னு ஒரு குழந்தை போய் சொல்லிச்சுனாவே போதுமானது. ஆமாங்க. ஓகே, இப்போ மேடம் இன்னொரு பிரச்சனை, ஒரு முக்கியமான பிரச்சனை. சரிங்க. இப்போ வந்து இந்த மாணவிகளோ மாணவர்களோ இல்ல இளைஞர்களோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து இந்த பாலியல் தொந்தரவுக்கும் இந்த தற்கொலை, அதனால தற்கொலை தூண்டுதல் கூட போறாங்க. இந்த வீட்டுல இந்த படிப்புல ஃபெயில் ஆனாலும் சரி, இல்ல ஏதாவது பாலியல் தொந்தரவு சரி, இல்ல வேற ஏதாவது தேவையில்லாத நட்புனாலையும் கூட போய் அது ஒரு பெரிய சர்ச்சையாவே இந்தியா பூரா புரியுது. இப்ப ஆக்சுவலா பேரண்ட்ஸ் அவங்களை எப்படி வழிநடத்தணும்னு ஒண்ணு இருக்குங்க. ரெண்டாவது, அந்த பெண்கள் நீங்க சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையோட எப்படி இருக்கணும்னு இருக்கு. இப்போ நீங்க இவ்வளவு சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறதுனால அந்த பெண்கள் இந்த தன்னம்பிக்கையோட இப்படி இருந்தால் அவங்க காப்பாத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அது பெண்களுக்கு அது எந்த வகையில, பொதுவா ஆண்கள் பெண்கள் மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி அது எந்த மாதிரி பண்ணணும், பேரண்ட்ஸ் அவங்க எப்படி வழி நடத்தினா அந்த பெண்கள் வந்து திடீர்னு ஃபெயில் ஆகிட்ட தற்கொலைக்கு போறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு அது நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி சொல்றது? அதாவது ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு சின்ன யாரா இருந்தாலுமேங்க, ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு என்ன முக்கியம் அப்படிங்கறது வந்து ஒரு நோக்கம், அது கண்டிப்பா வேணுங்க. இந்த 2 இருந்துச்சுனாவே நீங்க வந்து வேற டிஸ்ட்ராக்ஷன் ஆக மாட்டீங்க. நான் இப்படிதான், என்னோட கேரக்டர் இப்படிதான் இருக்கு, நான் ஒரு விஷயத்துக்கு டென்ஷன் ஆவேன்னா ஆமா ஆவ, இதெல்லாம் நம்ம எழுதி செல்ஃப் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை கண்டிப்பா ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எந்த வயசுல இருக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணணுங்க. 2வது, ஒரு நோக்கம் வேணும் நம்ம வாழ்க்கையில். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து டாக்டர் ஆகணுங்கிற பெரிய லட்சியம் நோக்கம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, அவங்க வந்து எனக்கு என்ன பெரிய லட்சியம் நோக்கம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா 5 பேர்ல ஒரே மாதிரியா இருக்குங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி. சோ அவங்களுக்கு என்ன, என்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும், வீட்டை நல்லா வச்சுக்கணும், நல்ல உணவு முறை என் குடும்பத்துக்கு பண்ணி தரணும், அந்த நோக்கத்துல அவங்க தெளிவா இருந்தாவே வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸே வராதுங்க. என்னோட வேலையில நான் தெளிவா இருக்கும் போது வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கு வாய்ப்பே இல்ல. குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் எந்த மாதிரி அறிவுறுத்தணும், அவங்களுக்கு தைரியம் ஊட்டுற அளவுக்கு இப்ப நீங்க எல்லா இடத்துக்கும் நீங்க போய் உங்களால அவேர்னஸ் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பெண்களையா பார்த்து, ஒவ்வொரு ஆண்களையா பார்த்து இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படிதான் போகணும், இந்த டைம்ல இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப பேரண்ட்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமானது. சில பேர் வந்து பேரண்ட்ஸோட டார்ச்சர்னால கூட நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், பேரண்ட்ஸோட டார்ச்சர்னால நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு பேச்சு. அப்ப பேரண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், எந்த மாதிரியான? பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் கம்பேர் பண்ணக்கூடாது. அதுலதான் வந்து பிரச்சனையே வருது. வேற எதுலயுமே வந்து பிரச்சனை வர்றது கிடையாது. ஒரு குழந்தை இந்த மாதிரி இருக்கு, ஏன் நம்ம குழந்தை இந்த மாதிரி இல்ல, அந்த குழந்தை அவ்வளவு மார்க் வாங்குறா, இவ்வளவு மார்க் வாங்குறாங்கதான் பிரச்சனை வருது. ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம்,
இந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ் நினைக்கிறது இந்த குழந்தைங்க வந்து நம்ம மூலமா உலகத்துக்கு வந்தவங்களே தவிர அது மட்டும்தான் நம்ம பண்ணிருக்கிறோம். அதுதான் வந்து வேற எதுவுமே கிடையாது. அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம சாதிக்க முடியாதெல்லாம் குழந்தைய வச்சு சாதிக்கணும் அப்படிங்கறது ஒரு கான்செப்டுங்க. அதுவும் நினைக்க கூடாது. ரெண்டாவது, எனக்கு கிடைக்காதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப அதிகபட்சமாவும் கொடுத்துட்றாங்க. அதுவும் வந்து நிலவிட்டு இருக்கு. இந்த அதிகபட்சத்தினால நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம பாக்குறோம். அது ஒண்ணு கிடைக்காத குழந்தை கூட எப்படியோ வந்து தட்டு மாதிரி மேல வந்துருது. அதிகபட்சமா கிடைக்கிற குழந்தைங்க வந்து ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அது அவங்களை வெளியே கொண்டு வர்றது மிகப்பெரிய கஷ்டமான வேலையா இருக்கு. சோ கம்பாரிசன் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, குழந்தைங்க கிட்ட உட்கார்ந்து பேசணும். இந்த தவறான சிநேகிதம் கூட, ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு ஆமாங்க 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 கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்னால கூட வழி மாறி போறது. கண்டிப்பா. இன்னொன்னு நீங்க பாருங்க, அதாவது அம்மா அப்பா வந்து ஒரு குடும்பமா நீங்க உட்கார்ந்து எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணும்போது குழந்தை எந்த பாதையில போறா, யார் கூட பழகுறாங்கிற விஷயம் அம்மா அப்பாக்கு தெரியும். சோ அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி தவறான சேர்க்கைக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடித்தளம் என்னன்னா குழந்தைங்க கிட்ட உட்கார்ந்து பேசணும். நம்ம யாருமே வந்து அதிக அளவு வந்து நேரம் செலவிடுறது கிடையாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் இருந்துச்சு. அத்தை கிட்ட பேசினா, பாட்டி தாத்தாட்ட பேசினாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தை ஓடி வந்து அன்னைக்கு பள்ளியில என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. வந்தோடனே போன் வச்சுக்கிறோம், இல்ல அம்மா அப்பாவும் போனை வச்சுக்கிறோம். இதுதான் நடக்குதே தவிர ஒரு ஷேரிங் இல்ல. நம்ம மனுஷங்க பாத்தீங்கன்னா மெயினான காரணங்க. அது என்னதான் நல்ல விஷயம் அதுல இருந்தாலும் நம்ம அதுலயே மூழ்கி போயிடுறோம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதானங்க. ஆனா நம்ம 24 மணி நேரமும் அதுலயே தான் இருக்கும். அது வந்து மிக முக்கியமான விஷயம். இன்னொன்னு, நான் குழந்தைங்களுக்கும் பசங்க பொண்ணுங்களுக்கு சொல்ற வேண்டிய விஷயம் தான், உங்களை பத்தி நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு நோக்கம் வேணும். அந்த நோக்கம் தெளிவா இருந்துச்சுன்னா நீங்க எதுலயுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் உலகத்துல இருக்குதுங்க. நம்ம அதை வந்து ஃபுல்லாவே வந்து வேனிஷ் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது தானங்க. இன்னொரு விஷயம் நான் எல்லாத்துக்கும் சொல்ல வர்றது என்னன்னாங்க, இப்ப என்னோட வாழ்க்கையவே நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருந்தேன். நேஷனல் லெவல் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நினைச்சேன். தமிழ்நாடு ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணேன். ஆனா ஃபைனல் இயர் படிக்கும் போது எனக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாச்சு. சரின்னு திருமணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து என்னோட கல்லூரி படிப்பையும் முடிச்சேங்க. நான் வந்து அப்ப முடிச்ச நான் வந்து என்னோட வருத்தப்பட்ட, ஐயோ நம்மளால நேஷனல்ஸ் விளையாட முடியலையே நான் ஃபீல் பண்ணி இருந்தேன்னா இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்காக நடக்குங்கிற ஒரு எண்ணம், தன்னம்பிக்கை இருந்துச்சு. எனக்கான பாத் இதுதாங்கிறது நான் தேர்ந்தெடுத்தேன். எப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிதான் தேர்ந்தெடுத்தேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் வந்து திருப்திகரமா இருக்கிறேன்னா நான் வந்து தளராம இருந்ததுதான், தன்னம்பிக்கையோட இருந்ததுதான். அதாவது நீங்க என்ன வந்து ஒரு பிளான் ஏ இருக்குது, நான் வந்து டாக்டர் ஆகணும், என்னால சக்சஸ் ஆக முடியல அப்படின்னு வந்து நீங்க எந்த இடத்துலயும் தோய்வடையாதீங்க. பிளான் பி, பிளான் சி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஜஸ்ட் உங்க மைண்ட் செட்டை மாத்தி தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும், தைரியம் இருந்தா போதும். நீங்க உங்க வாழ்க்கையில வந்து நீங்க நினைச்சதை அடையாட்டியும் வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மூலமா நீங்க வந்து திருப்திகரமான சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழலாம். ஒரு இதுல ஃபெயில் ஆயிட்டோம்னா உடனே தற்கொலைக்கோ இல்ல வீட்டை விட்டு பயந்து எங்காவது போயிருந்தோ இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவோ ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு நிறைய வந்துச்சு. குரூப் 4 வந்துச்சு, தேர்வு நிறைய வந்துருச்சு, டி எக்ஸாம் எழுதலாம், நிறைய வந்துருச்சு. அதை தாண்டி அந்த பெண் அந்த அவேர்னஸ் தான் அந்த பெண்களுக்கு வேணும். அதை நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல்ல உங்களை மாதிரி சேவைகள் போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அப்படி கொடுக்கும் போது அவங்களுடைய குணாவசியங்கள்லாம் திரும்ப ஆரம்பிக்கும். குடும்பத்தோட நோக்கத்துக்கு போக ஆரம்பிக்கும். ஆமாங்க மேடம். இப்போ இந்த தாய்ப்பால் இது பண்ணிட்டு இருக்கீங்களா, அது பெரிய விஷயம் தான். இப்ப அது வந்து இதை இன்னும் அதிகப்படுத்தணும். நிறைய தாய் நீங்க சொன்ன மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க, இந்த குறை மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைங்க, அவங்க இன்னும் நிறைய தாய்ப்பால் தேவைப்படுங்கிறது விதமான இந்த காலகட்டத்துல அது உண்மைதான். இப்ப இத எந்த அளவுக்கு இதை அவேர்னஸ் கொடுத்து பெரிய விழிப்புணர்வு தெரியப்படுத்தி மக்களுக்கு அதை தெரியப்படுத்தி இங்க வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம், இந்த மாவட்டத்துல இப்படி ஒரு இடம் வச்சிருக்கிறோம், அங்க வந்து கொடுக்கலாம், இங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம், இந்த மருத்துவமனை மூலமா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அதை தெரியப்படுத்தி வெளியில அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குல்ல? இப்ப நீங்க திருப்பூர்ல பண்ணீங்க, கோயம்புத்தூர்ல பண்ணீங்க, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டத்தை கவர் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அதே தமிழ்நாடு பூரா தெரியற அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னாக்கா நீங்களா முயற்சி எடுத்து மாவட்டத்தோறும் நம்ம ஒரு அலுவலகம் வச்சு ஒரு மருத்துவமனையில ஒரு அலுவலகம் வச்சு செய்யறதும் கொஞ்சம் சிரமமான விஷயம். அதுக்கு அரசு உதவி பண்ணணும் ஒண்ணு இருக்கு. அது அரசு கிட்ட உதவி கோர்றீங்களா இல்ல உங்களாலேயே பண்ணிட முடியுங்களா? இது அடுத்த கட்டமா இதை அதிகப்படியா வர்றதுக்கு வழிமுறையை உங்களுக்குன்னு ஏதாவது தெரிஞ்சிருக்குதுல? இந்த இதுல இருக்கிறீங்க, அது எந்த மாதிரி பண்ணலாம்? ஓகே, இப்ப கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லே வந்து தாய்ப்பால் வங்கி இருக்கு. அங்க எப்படி வந்து தாய்மார்கள் வந்து பால் தராங்க அப்படின்னா, அங்க டெலிவரி ஆயிருப்பாங்கல்ல,
டெலிவரிக்காக அட்மிட் ஆன தாய்மார்கள் வந்து அங்க ஒரு 3 நாள் 7 நாள் வந்து அவங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு எக்ஸஸா இருக்கிற தாய்ப்பால் அந்த தாய்ப்பால் வங்கிக்கே வந்து அங்க இருக்க பம்பு மூலமா அவங்க கொடுத்துட்டு போறாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதை வந்து அவங்க கொடுக்கறது கிடையாது. எக்ஸஸா இருந்தாலும் அவங்க கொடுக்க விருப்பப்படுறது இல்ல. இது எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க்ன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, அங்க இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற டாக்டர்ஸோ சிஸ்டர்ஸோ சொல்லலாம், அவங்களால கவர்மெண்ட் மூலமா கலெக்ட் பண்ணாட்டி எங்க 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 மாதிரி இருக்கிற தன்னார்வல இருக்கிறவங்க வந்து கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டா நம்ம வந்து டைரக்டா அவங்க கிட்டயே போய் பவுச்சர்ஸ் கொடுத்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். அது ஒரு வழிங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவேர்னஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது. இப்ப இந்த மாதிரி பண்றாங்க, இப்ப யாரோ ஒரு குழந்தைய பார்க்க போறோம், அந்த அம்மாவுக்கு வந்து பால் நிறைய இருக்குன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி தாய்ப்பால் தானம்னு ஒண்ணு இருக்குது, அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படிங்கறது மூலமா வந்து நம்ம நிறைய ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஆண்கள் வந்து இதை பேச தயங்குறாங்க. எங்களோட ரோட்டரியிலே நிறைய ஆண்கள் இருக்கும்போது அவங்க வந்து போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கே வந்து கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. அது வந்து அது கொஞ்சம் மாறணுங்க. இப்ப எப்படி தாய்ப்பாலுங்கிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல ஆண்கள் போறது கொஞ்சம் கூச்சப்படுறதுங்கிறது இயல்பா இருக்கிறதுங்க. அது ஒரு சேவை பண்ணா ஆண்கள் பண்ணலாம். சோ அதிகமா இந்த பெண்கள் ஈடுபடுறதுதான் சரியானதா இருக்கும். ஆமா. ஆனா நம்ம வந்து போன ஆண்கள் வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இதை பத்தி பேசவே மாட்டாங்க, என்னோட நம்பர் மட்டும் கொடுத்துட்டு வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கு. சோ அது மாறல. எப்படி ரத்த தானம், உடல் உறுப்பு தானம் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றோமோ, வஸ்திர தானம் கூட பண்றாங்க. சோ இது தாய்ப்பால் தானம்ங்கிற ஒரு பிஞ்சு குழந்தைக்கு, ஏன்னா உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும். இது வந்து உயர்ந்த ஜாதி பணக்காரங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உலகத்துல பிறக்கிற குழந்தை எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல பிறக்குது. சோ தாய்ப்பாலுங்கிறது முதல் உணவு. அது வந்து பேசிக்கா எல்லா குழந்தைக்கும் கிடைக்கணுங்கிற போது நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், தப்பே கிடையாது. தாய்ப்பாலுங்கிறது தான் ஒரு பிறக்கிற குழந்தைக்கு முதல் உணவே. இப்ப அந்த தாய்ப்பால் கொடுக்காதனால கூட பாத்தீங்கன்னா, சில பேர் தாய்ப்பால் கொடுக்கறது வெளிநாட்டுல எல்லாம் அந்நிய பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறது கூச்சப்படுவாங்க. நம்ம நாட்டுல கூட, இந்தியாவில கூட சில பகுதிகளில் தாய்ப்பால் கொடுக்கறது, அப்படி தாய்ப்பால் கொடுக்காத குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ்ல வளரும் போது சில பிரச்சனைகள் கூட அந்த குழந்தைகளுக்கு வர்றது, சைடு எஃபெக்ட் வரும், ஒரு பக்கவாத மாதிரி எல்லாம். அதுக்கு தாய்ப்பாலுங்கிறது ஒரு முக்கியம். அதை கலெக்ட் பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கிறத, இது அரசு உதவி பண்ணணும்னு எந்த மாதிரி உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி இப்ப அரசு உதவி பண்ணு கேட்டா, அவங்க ஆல்ரெடி எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லா மருத்துவமனையிலும் தாய்ப்பால் இதுக்குன்னு சொல்லி சேவிங் வங்கி வச்சிருப்பாங்க. இப்ப அதையும் தாண்டி உங்க சேவை மூலியமா எப்படி அரசாங்கத்துக்கிட்ட இதை கோரிக்கை வச்சு இதை உற்பத்தி அதிகப்படுத்தலாங்கிறது? அவங்க அதான் தாய்ப்பால் அதிகமா இருக்கிற பெண்மணிகள் கிட்ட நம்மளோட தன்னார்வலர்கள் நம்பர் கொடுத்துட்டா, இல்ல நம்மளோட பர்சன்ஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டா அவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணாவே போதுங்க. இல்ல இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கறத சொன்னாவே, தெரியப்படுத்தினாவே போதும். இது வந்து அதிக அளவுல வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. தாய்ப்பாலுடைய ஒரு கான்செப்ட் எடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு திருமணமான ஒரு திருமதி, தாய்ப்பாலை ஒரு கையில் எடுத்து இதை ஒரு சேவையா பண்ண உங்களுக்கு எப்படி இது தோணப்பட்டது? எப்படி உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஊக்கப்படுத்தினாங்களா, இல்ல நீங்களே ஏதாவது இடத்துல தாய்ப்பால் கிடைக்காம சில நபர்கள் நேரடியா சந்திச்சு அந்த இதை பார்த்து தெரிஞ்சுங்க, இந்த இதை எப்படி கையில்? எனக்கு அதுதான் அந்த திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 700 கிராம் குழந்தைய வந்து வெயிட் இருக்க குழந்தைய பார்க்கும்போது தான் வந்து ஒரு பாக்கெட் பால் எங்க கிடைச்சாலும் பரவாயில்ல, பெங்களூர்ல கூட நம்ம போய் கலெக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த இத்தனோடு பிஞ்சு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் போது அது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஆரம்பிச்சுதான் எங்க இருந்தாலும் நம்மளே போய் டைரக்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிறைய தாய்மார்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுல வந்து மாமியாரோ அம்மாவோ கணவரோ வந்து நோ சொல்லிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேக்குறதே, தாய்ப்பால் தானம் பண்ணணும் மேடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கேக்குறது, உங்க ஃபேமிலில ஓகேவா? ஏன்னா அவங்க ஒரு தானம் பண்றாங்க, ரத்த தானத்தை விட உயிர் காக்கிற சேவை, மிகப்பெரிய சேவையை அது பண்றாங்க. இது நீங்களோ நானோ பண்ண முடியாது, ஒரு பாலூட்டும் தாய்மார் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது அவங்க குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் குடும்பம் தான் முக்கியங்க. ஏன்னா சொல்றாங்களே, தனக்கு பிறகுதான் தானமும் தர்மமும். இவங்க பாட்டு நீங்க கொடுங்கன்னு சொல்லி அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, அது நம்ம பண்ற சேவைக்கு அர்த்தமே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் அதை கேட்போம், அது ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஃபர்தரா போய் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரோங்க. இன்னும் ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா, மேடம் இந்த மாதிரி வந்து எங்க அத்தைக்கு வந்து விருப்பம் கிடையாது, ஆனா நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன், நான் சொல்ற டைமுக்கு நீங்க வந்து வாங்கிட்டு போய்க்கங்கன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, தெரியாம பண்ற. ஆனா பாத்துக்கோங்க, அப்ப என்ன ஒரு நல்ல தாய்மையான உள்ளம். அவங்க சொல்லுவாங்க அந்த டைமுக்கு கரெக்டா கேட்டுக்கு வெளியே போய் நிக்கணும், கேட்டுக்கு வெளியவே கொடுப்பாங்க, அப்படியே நம்ம வந்துடணும். ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு வந்து அனுபவம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா நம்ம வீட்டுக்கு போறோம், உள்ள கூட கூப்பிடாம வெளியவே நின்று அமிச்சிட்டாங்களேன்னு வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. அப்புறம் அந்த பொண்ணு கால் பண்ணி சொல்லிச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம், இந்த மாதிரி எங்க வீட்டுல எங்க அத்தை இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது, இருந்தாலும் எனக்கு எக்ஸஸா இருக்கு, நான் அதை வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏதோ ஒரு குழந்தைக்கு போய் சேரட்டும் தான் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படின்னு கொடுத்தாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு
காந்தி நகர்ல இருக்கிறாங்க ஒரு ஆண் ஸ்ரீதர்னு சொல்லிட்டு, அவர் வந்து முதல் குழந்தை பிறக்கும் போது வந்து அவங்களுக்கு இதை பத்தி அவேர்னஸ் இல்ல. ரெண்டாவது அவங்க வைஃப் கன்சீவ் ஆகி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இந்த அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அவரா வாலண்டியரா முன் வந்து வைஃப் கிட்ட சொல்லி அந்த பொண்ணு வந்து 117 லிட்டர் வந்து தாய்ப்பால் தானம் பண்ணாங்க. ஓகே, இப்போ தாய்ப்பால் பண்றீங்க, புற்றுநோய்க்கு பண்றீங்க, இந்த பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு சொல்றீங்க, அப்புறம் இந்த விவசாயம் சார்ந்த பட்டாம்பூச்சி பூச்சிகள் வளர்ப்பு கூட சொல்றீங்க. இதையும் தாண்டி இன்னும் பெண்கள் முன்னேறதுக்கோ பெண்களுக்கு வழிகாட்டுறதுக்கோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆமாங்க. ஆனா அது கைவிடப்பட்ட கணவன் கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, அனாதை ஆக்கப்பட்டவங்க இருக்காங்க, முதியோர்கள் பெண்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது வருங்காலத்துல வேற ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? இது செஞ்சா இன்னுமே நல்லது அப்படிங்கிறது உங்களை மாதிரி சமூக சேவர்கள் தான் அந்த மாதிரி யோசனைகள்லாம் செய்வாங்க. மற்ற நபர்கள் செய்யறதுக்கு பெருசா வாய்ப்பு இருக்காது. அப்ப வேற ஏதாவது ஐடியா? ஆமாங்க, எனக்கு முதியோர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி முதியோர் பெண்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஆண்கள் கூட வந்து நிறைய வெளியில போறாங்க, வெளியில வேலைகள் போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது மூலமா அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிக்கிறாங்க. ஆனா பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட அம்மா பாட்டி இப்ப பெண்கள் கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பம் வேலை அவங்களோட ஸ்ட்ரெஸ் கூட வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து குடும்பம் தான், குழந்தைங்க தான், சொந்த பந்தம் தான்ங்கிறதுதான் வந்து அவங்களோட வாழ்க்கை போயிருக்கு. இன்னுமே வந்து அம்மாக்கள், நிறைய அம்மாக்கள் பாருங்க, தன்னோட குழந்தைக்கு போகதா தனக்கு வீட்டுல ஒரு சாதாரணமா ஒரு தோசையே சுட்டாலும் ஆறுன தோசை இருந்தா அவங்க குழந்தைக்கு போட மாட்டாங்க, அம்மா தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற தாய்மார் அம்மாக்களை வந்து நிறைய பேர் வந்து விட்டுறாங்க, கைவிடப்பட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஹோம்ல அந்த மாதிரி இருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து நிலை வந்து மாறணுங்க. அதுக்காக தான் நான் வந்து இப்ப குழந்தைங்க கிட்ட பேசினாலுமே சொல்றேன், இந்த உலகத்திலேயே வந்து தீங்கு நினைக்காதவங்க வந்து அம்மா அப்பா மட்டும்தான், அவங்களை வந்து தயவு செய்து கைவிடாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். அப்படி நம்ம அவேர்னஸ் சொல்லிட்டு இருக்கோம், இருந்த போதிலும் நிறைய பேர் கைவிடப்பட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து எமோஷன், திருப்பி அந்த எமோஷன் தான் வருது. நீங்க பணம் காசு எப்படி வேணாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம், நிறைய தொழில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு 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 கூட்டுற வேலைக்கு போனா கூட ஒரு கைவிடப்பட்ட பெண்மணி வந்து வாரம் 1000 ரூபாங்கிறது சம்பாதிச்சுட்டு வந்துடலாம். ஆனா எமோஷனலா அவங்க மனசுல இருக்கிற ஒரு வேதனைய, ஒரு சந்தோஷத்தை பகிர, இல்ல ஒரு கை கொடுத்து நான் இருக்கேமான்னு சொல்ற கூட ஆள் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா எமோஷனலி நீங்க வீக் ஆனீங்கன்னா உங்களால எந்த விஷயமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்து ஏதாவது இப்படி ஒரு ஹோம் அமைக்கிறதுக்கோ, ஒரு காப்பகம் ஒண்ணு வைக்கிறதுக்கோ அதுக்கான முயற்சி இருக்குங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து நான் பண்ணுவேன். பெண்களுக்கு நான் திருப்பி சொல்றேன், எமோஷனல் சப்போர்ட் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான முயற்சி நான் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து பண்ணுவாங்க. இவ்வளவு ஒரு பிஸியான நேரத்துல எங்களுக்காக, மைத்தமிழ் நேயர்களுக்காக வந்து எங்களுக்காக இவ்வளவு தூரம் பேட்டி அளிச்சு பல விளக்கங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க. உங்க நல்ல நோக்கம் நிறைவேற. தேங்க்யூ சோ மச்.